அண்மைச் செய்தி 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட மகாவிஷ்ணுவை திருப்பூரில் அழைத்து சென்று விசாரணை நடைபெற்று வருவதாக தற்போது அண்மைச் செய்தி வெளிவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரூபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரூபன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக கற்பகம். சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு பேசிய மூட நம்பிக்கை கருத்துகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தும் விதமான பேச்சுகளுக்கும் எதிராக எழுந்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த சைதாப்பேட்டை போலீசார் ஆஸ்திரேலியா சென்று திரும்பிய மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக கைது செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் விசாரணைக்காக போலீஸ் காவலில் எடுத்தனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்து வருவதாக தகவல் வெளியானது. மேலும் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி உள்ளிட்ட நாடுகளில் கிளைக்கு இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்தது. தமிழகத்தில் அவினாசி குளத்துப்பாளையம் பகுதியில் தலைமை அலுவலகத்தில் அறக்கட்டளைக்கான நன்கொடை விவரங்கள் மற்றும் என்னென்ன மாதிரியான பணிகள் அறக்கட்டளை ஈடுபடுகிறது என்று பள்ளிகளின் மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். என்னென்ன தலைப்புகளில் அவர் சொற்பொழிவு செய்து வருகிறார் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் விசாரணைக்காக மகாவிஷ்ணுவை போலீசார் திருப்பூர் அழைத்து வந்தனர். பரம்பொருள் அலுவலகத்திற்கு வந்த ஊழியர்கள் அலுவலகத்திற்குள்ளே பத்திரிகையாளர்கள் யாரையும் அனுமதிக்காமல் பிரதான கதவை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரூபன்.